ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். ஜாதகத்தில் லாட்டரி ஆசையை தூண்டும் கிரக அமைப்பு. இப்போ எல்லாரும் லாட்ரி சீட்டு வாங்கி அதில் கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு நினைப்போட லாட்ரி சீட்டு வாங்கி நிறைய விரயத்தை செஞ்சிட்ருக்காங்க. பண விரயம், அதோட மன கஷ்டத்தை அடைகிறாங்க. லாட்ரி அந்த அளவுக்கு நம்புகிறாங்க. லாட்டரியோட பேசிக்கே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. லாட்ரியோட பேசிக்கை ஓரளவுக்காவது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா லாட்ரி வாங்கலாம். ஆனால் அது மேலே இருக்கிற நம்பிக்கையை அவங்க ஓரளவுக்கு புரிஞ்சுக்குவாங்க. லாட்ரிங்கிறது இப்போ ஒரு ஒரு பொருளை வாங்குறதுக்கு ஒரு வரிசை இருக்குது. அந்த வரிசையில் ஒரு 10 பேர் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த 10 பேரில் ஒருத்தருக்கு தான் அந்த பொருள் கிடைக்கும் அப்படின்னா பரவாயில்ல. 10 பேரில் ஒருத்தர் அப்படிங்கையில் கிடைச்சிரும். ஓரளவுக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல. அதுக்கு ஏன் அப்படின்னா 10 பேருங்கையில் சீக்கிரம் முடிஞ்சிடும். கால நேரம் விரயமாகாது. அதோட கொஞ்சம் நம்பிக்கையும் அதிகமாக இருக்கும். 10 பேரில் ஒருத்தர் தானே, நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் லாட்ரி சீட்டுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். கோடிக்கணக்கான பேர் நிற்கிறாங்க வரிசையில். கோடிக்கணக்கான பேர் நிற்கிறதுல ஒருத்தருக்கு தான் அந்த பரிசை கொடுப்பேன்னா அந்த பரிசு கொடுக்குறவரு சொல்கிறாரு. அந்த கோடிக்கணக்கான பேரில் ஒருத்தருக்கு தான் அந்த பரிசு கிடைக்க போகுது. அதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது அதை நம்பி அந்த கோடிக்கணக்கிலேயே நம்ம போய் வரிசையில் நிற்கலாம் அப்படிங்கிறப்ப அது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்புகிறாங்க. அது எப்படி கோடிக்கணக்கான பேர் நிற்கிற வரிசையில் நின்று ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் அப்படின்னா எவ்வளவுக்கு காலம் விரயமாகும், எவ்வளோ பணம் விரயம். இப்போ அந்த வரிசையில் நிற்கிறதுக்கு ஒரு டிக்கெட்டு சும்மா போய் நிற்க முடியாது. அதுக்கு ஒரு 10 ரூபாயாவது ஒரு 50 ரூபாயாவது அதுக்கு ஒரு வரிசையில் நிற்கிறதுக்கு டிக்கெட் வாங்கி தான் நிற்கணும், இந்த கோடி ரூபாய் வாங்கிறதுக்கு. அப்போ அந்த பணம் விரயமாகுது, கால நேரம் விரயமாகுது. ஒரு லாட்ரி சீட்டுங்கிறது 99% நம்பிக்கையற்ற ஒரு விஷயம். ஒரே ஒருத்தருக்கு கிடைக்க போகிறது. 100ல் ஒருத்தருக்கு கிடைக்குது, 99 பேருக்கு கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த லாட்டரி. லாட்டரியில் வாங்குறவங்கெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தை வச்சுருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாமல் இருக்கும். அதே போல் ஒரு லக்ஸரி வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை வாழணும்னு நினைப்பாங்க. கஷ்டப்படாமல் வாழணும்னு நினைக்கிறாங்க. சில பேருக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும். அந்த கடனை எப்படியாவது கட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவ்வளவு பிரச்சனை, பணத்தினால பிரச்சனை உள்ளவங்களுக்கு பெரும்பாலும் ஜாதகப்படி அந்த பரிசு கிடைக்கிற மாதிரி இருக்குமா, அதையும் யோசிக்கணும். விதிப்படி அவங்க கஷ்டப்படணும்னு நினச்சிக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கை அமைப்பு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக பணம் கிடைச்சிருமா? அப்படி ஈஸியாக கிடைக்கிறதுன்னா அவங்க வாழ்க்கை நிலையே ரொம்ப சுலபமாக வேறு வகையில் ஏதோ ஒரு பணம் கிடைச்சிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த அமைப்பு அவங்க ஜாதகத்தில் பெரும்பாலும் இருக்காது. அதே போல் விரயங்களை செய்யக்கூடிய அமைப்பு தான் ஜாதகத்தில் அதிகமாக இருக்கும். எது செஞ்சாலும் விரயமாகக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க அதிக அளவு இந்த லாட்ரி சீட்டுகளை வாங்கி பணத்தை விரயம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க, நான் ஜாதகத்தை பற்றி நிறைய டெக்னிக்கலான விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். அதே போல் லாட்ரி சீட்டை பற்றி அதிகமாக நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். லாட்ரி சீட்டில் இப்படி வாங்கலாம். நான் சொல்கிறது அது ஹேப்பியாக வாங்குங்க, ஒரு பொழுதுபோக்குக்கு உள்ளது தான் அது. பல அரசாங்கங்கள் பல நாட்டில் இந்த லாட்ரி சீட்டை நடத்துகிறாங்கன்னா அது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி தான். பொழுதுபோக்கில் ஒரு லாட்ரி சீட்டுங்கிறது அவங்கள பாதிக்காத அளவுக்கு இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க ஒரு சின்ன தொகைக்கு அந்த லாட்ரி சீட்டை விற்றுட்ருக்காங்க. அந்த மாதிரி லாட்ரி சீட்டை பெரிய நம்பிக்கைக்கு, அதே போல் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தும் போது தான் அதை
அவங்களுக்கு பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுக்குது. சில பேர் இந்த லாட்ரி சீட்டுக்காக பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. வேண்டுதல், அதே போல் பல நுணுக்கங்களை அதுலேயே ஆராய்ச்சி பண்ணுறது. பொதுவாக லாட்ரி சீட்டுங்கிறது 8ஆம் இடத்தை குறிக்கும். ஜாதகத்தில் 8ஆம் இடம் அது பெரிய கஷ்டத்தை கொடுக்குற ஒரு இடம். வழியே போய் லாட்ரி சீட்டை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு, லாட்ரி சீட்டில் பெரிய ஆசை வச்சுருக்கவங்களுக்கு அந்த 8ஆம் இடம் ஆக்டிவேஷன் ஆகும். அப்போ அவங்களுக்கு கஷ்டங்கள் அதிகரிக்கும். பலவித கஷ்டங்கள் அதாவது கஷ்டம்னா சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த லாட்ரி சீட்டை விரும்பிக்கிட்டு இருக்காங்க. மேலும் மேலும் அது தொடர்கிற மாதிரி இருக்கும். லாட்ரி சீட்டுங்கிறது ஒரு ஹாப்பியாக பொழுதுபோக்காக அதை மனசில் வச்சுக்காமல் வாங்கணும். அப்படி வாங்கினாதான் அது பாதிக்காது, உழுகலைனாலும் பாதிக்காது. உழுகிறதுக்கு நான் லாட்ரி சீட்டை பற்றி பல டெக்னிக்கலான விஷயங்கள் சொல்லித்தரேன். அந்த விஷயங்களை பயன்படுத்துங்க. அதை விட பணத்துக்காக தானே எல்லோரும் லாட்ரி சீட்டு வாங்குறீங்க. லாட்ரி சீட்டு வாங்குறது பணம் எப்படியாவது கிடச்சிரும், பெரிய பணம் கிடச்சிரும், நம்ம வாழ்க்கையை ஈஸியாக நகர்த்திடலாம் அப்படின்னு நினச்சி தான் எல்லாம் வாங்குகிறாங்க. ஆனால் அந்த பணம் கிடைக்கிறதுக்கு ஜாதகத்தில் எத்தனையோ வழி இருக்குது. நான் அதை பற்றி வீடியோ நிறைய போடுறேன், நிறைய விஷயங்கள் சொல்லித்தரேன். ஒருத்தருக்கு பணம் எப்படி கிடைக்கும், பணம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், கஷ்டங்களை நீக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதான், அதிர்ஷ்டமான வாழ்க்கை எப்படி அமைச்சிக்கிறதுங்கிறது நான் எவ்வளோ வீடியோலாம் போட்டுட்ருக்கேன். அதை பார்த்துட்டு என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களே எல்லாம் பேசிட்டு கடைசியில் லாட்ரி சீட்டை பற்றி கேட்பாங்க. நான் உங்கள் கஷ்டத்தெல்லாம் நீக்கிறதுக்காக இந்த விஷயங்களை சொல்லித்தருவேன். இந்த கிரகத்தை நீங்கள் வழிபாடு செய்யுங்க, இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை நிலையில் சில விஷயங்களை மாற்றிக்குங்க, இது உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், உங்களுக்கு பணங்கிறது லாட்ரி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும், உங்கள் வாழ்க்கை கஷ்டம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு ஒரு நல்ல வாழ்க்கை நிலையை சொல்லி தருவேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த லாட்ரி சீட்டுக்கு நம்பர் சொல்லுங்கம்பாங்க. வழியக்க போய் தன்னுடைய கஷ்டத்தை, அதாவது கஷ்டம் எங்கே இருக்கோ அதை தேடி போய் கஷ்டப்படுறாங்க. லாட்ரி சீட்டுங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8ஆம் இடத்தை ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது கடைசியில் லாட்ரி சீட்டில் தான் சுற்றி நிற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மற்றபடி கடவுள் நம்பிக்கையோ இல்லை நம்ம சொல்லித்தர வழிமுறைகளோ ஜாதகத்தில் உங்களுக்கு இந்த வழியில் தான் வழி கொடுக்குது, இந்த இடத்துல நீங்கள் இந்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கும், நீங்கள் சராசரி மனிதர்களோட நல்லா இருப்பீங்க, உங்கள் வாழ்க்கை நல்ல முன்னேற்றத்துக்கு போகும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஜாதகத்தில். அதெல்லாம் விட்டுட்டு திரும்ப லாட்ரி சீட்டை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. லாட்ரியில் தான் அவங்களுக்கு உணர்வு இருக்கும். லாட்ரிங்கிறத நான் சொல்லியிருக்கேன், 99% கிடைக்காது, ஒரே 1% கிடைக்கும். அதுக்கு ஏன் முயற்சி பண்ணுறீங்க? 99% கிடைக்கக்கூடியதுக்கு நான் வழி சொல்கிறேன். 1% கூட மிஸ் ஆகாது. ஏன்னா நம்ம 99% ஏன் சொல்கிறேன்னா அந்த 1% இவங்க அதை அஜாக்கிரதையாக ஜாதகர் விடுறதுனால தான் இருக்கும். மற்றபடி 100% கிடைக்கக்கூடிய வழிகளை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ ஈஸியான விஷயங்கள்லாம், ரொம்ப கஷ்டப்படாத மாதிரிலாம் இருக்காது. சில ஜாதகங்களுக்கு மிக சுலபமானது, வீட்டில் இருந்தே சில வழிபாடெல்லாம் செஞ்சுக்கலாம். உங்கள் கிரக அமைப்புக்கு தகுந்த மாதிரி இந்த வீட்டோட அமைப்பை வச்சுக்கோங்க, இதுக்காக வாஸ்து குறைபாடெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, அது இருந்தாலும் அதுக்கு சரி பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படிங்கிறது எவ்வளோ விஷயம்லாம் சொல்லித்தரோம். அதெல்லாம் அவங்க விட்டுட்டு திரும்ப கஷ்டப்படுறதுக்கே போயிடுறாங்க. லாட்ரி சீட்டு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. லாட்ரி சீட்டு ஏன் அப்படின்னா அவங்க கிரக அமைப்பே அப்படி தான் இருக்கும். அதாவது பேராசையை தூண்டக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா ராகு. ராகு சுக்கிரனோட சேர்ந்து இருந்தாலும் சரி, குருவோடு சேர்ந்து இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த திடீர்
அதாவது திடீர்னு ஒரே இதை கோடீஸ்வரன் ஆயிடணும் அப்படிங்கிற ஆசை உணர்வு வந்து அதிகரிக்கும். அதே போல் ஒருத்தருக்கு சுக்கிரனோட ராகு, அது குருவோட ராகு இருக்கும்போது அவங்களுக்கு பெரிய அளவுக்கு பண இழப்பு உண்டாகிட்டே இருக்கும் லைஃப்பில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு. ஏன்னா குருங்கிறது பெரிய பணம், அந்த மாதிரி பெரிய பணத்தை இழந்துருவாங்க. ராகுங்கிறது வந்து மிகப்பெரிய அளவு கொண்டு போய் கொடுக்கும். சுக்கிரன்கிறது பணம், சுக்கிரன்கிறது ராகுவோட சேர்ந்துருக்கும் போது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பண இழப்பை சந்திச்சிடுறாங்க அவங்க லைஃப்பில். இதனால் பல சிக்கல்கள்லாம் மாட்டிக்கிறாங்க. பெரிய கடன் பிரச்சனை, மீள முடியாத அளவுக்கு கஷ்டங்களை கொடுத்துருது. அதே போல் ராகு 12ஆம் இடத்துல இருந்தாலும் அது விரயஸ்தானமாக இருக்கும். எந்த லக்னமாக இருந்தாலும் ராகு 12ல் இருக்கவங்க இந்த மாதிரி கேம்லிங், லாட்டரி, ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயங்களை போயிட்டு மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த ராகு வந்து பிரம்மாண்டத்தை சொல்கிற ஒரு 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம், பிரம்மாண்டமான பெரிய விரயத்தை உண்டாக்கக்கூடியது. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற எந்த ஒரு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். பெரிய அளவுக்கு பண விரயத்தை கொடுத்துரும். அதே போல் ஜாதகத்தில் குரு நீசம் பெற்றிருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது மிகப்பெரிய அளவுக்கு பண இழப்பை அவங்களுக்கு உண்டாக்கி விட்டுரும். அதே போல் சுக்கிரன் நீசம் பெற்றாலும் பணத்தினால ஒரு அவமானம், கஷ்டம், வம்பு, வழக்கு, கேஸு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்துடுது. ஏதோ ஒரு வகையில் பண இழப்பை கொடுக்கும். பொதுவாக லக்னம் ராசியும் சொல்கிறேன். மிதுன லக்னம் மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து விரையாதிபதியாக வருவார். அவங்களுக்கும் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டு, லாட்ரி சீட்டு இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபாடு அதிகம் உண்டாகும். பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, தொழிலில் பெரிய அளவுக்கு பணத்தை போடுறது, அதனால இழப்புகளை சந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. மிதுன லக்கத்துக்கு 12ஆம் இடமாக விரயஸ்தானமாக வர்றது சுக்கிரனோட வீடு. அதே போல் விருச்சிகத்துக்கும், விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் 12ஆம் இடமாக சுக்கிரன் வீடு தான் வரும். இவங்களுக்கும் பணம் சம்பந்தமான விஷயங்களில் மிகப்பெரிய இழப்பு, கஷ்டங்களை கொடுத்துருது. இதே போல் மகர லக்னம், மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு, மகர ராசியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் பண விஷயங்களில் மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா குருவே 12ஆம் இடமாக வருவார், பெரிய பணத்தை சொல்லக்கூடியது. அவங்களும் வாழ்க்கையில் வந்து பண விஷயங்களில் மிக தெளிவாக இருக்கணும். பொதுவாக இந்த மாதிரி லாட்ரி, கேம்லிங், ஷேர் மார்க்கெட் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். இதே போல் மேச லக்னம் வந்து மேச ராசிக்காரங்களுக்கும் 12ஆம் இடமாக குருவோட வீடு வரும். அவங்களும் இந்த பண விஷயங்களில் மிக கவனமாக இருக்கணும். இதுதான் வந்து பெரும்பாலும் லாட்ரி ஆசையை தூண்டக்கூடியது. இந்த கிரக அமைப்பை நான் இப்போ சொன்னனே, மிதுன ராசி அல்லது லக்கணம், விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்கணம், மகர ராசி மகர லக்கணம், அதே போல் மேசராசி மேச லக்னம், இவங்கள்லாம் வந்து பண விஷயங்களில் இழப்புகளை சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் லாட்ரிங்கிறத ஒரு ஹாப்பியாக மட்டும் வாங்குங்க, பொழுதுபோக்கு மாதிரி வாங்குங்க. அதை நம்பி கடனை கட்டணும், அதை நம்பி நான் வீடு கட்டணும், அதை நம்பி நான் என்னுடைய வாழ்க்கை நிலை உயர்த்தணும்னு நினைக்காதீங்க. அது 100% ஒரே ஒரு சதவீதம் தான் வாய்ப்பு கொடுக்குது. 99% வந்து வாய்ப்பை கொடுக்கறது இல்லை. அதனால் முழுசாக அதை நம்ப வேணாம். இப்படி இந்த கிரக அமைப்பை பற்றி நான் சொல்லியிருக்கிறது இல்லாமல் பல விஷயங்கள் ஜாதகத்தில் இருக்குது. இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயத்த தெரிஞ்சிருக்கவங்க, ஜாதகத்தில் எத்தனையோ நல்ல வாய்ப்புகள் இருக்குது. கஷ்டப்படாமல் வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு, நகர்த்துறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதை வந்து கடைப்பிடித்தாலே போதும். ஜோதிடர்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். அது எல்லா ஜோதிடரையும் சொல்ல, ஒரு சில ஜோதிடர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய வாழ்க்கை. ராஜயோகம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. லாட்ரி சீட்டு, ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிச்சா அதுதான் ராஜயோகம்னு கிடையாது. ராஜயோகங்கிறது ராஜாவோட வாழ்க்கை மாதிரி கஷ்டம் இல்லாமல் கேட்டது அவங்க நினச்சதை நடத்துறது. அந்த மாதிரி வாழ்க்கை நடத்துறதுக்கு ஜாதகத்தில் எல்லாருடைய ஜாதகத்துலேயும் வாய்ப்பு இருக்குது. அதை பயன்படுத்துங்க.
இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.